துக்ரஹு ஸலாத்து ஃபில் ஹம்மாம், குளியல் அறைகளில் தொழுவது மக்ரூ. அந்த குளியல் அறையில் சுத்தமான ஓர் இடத்துல ஒரு முசல்லா விரிப்பொன்று போட்டு தொழுதாலும் சரிதான், குளியல் அறையிலே தொழுவது வெறுக்கத்தக்கது, மக்ரூ. மஸ்லஹத்துன், அடுத்தது குளிக்க செல்வதற்கு குளியல் அறைக்குள்ள நுழைவதற்கு முன்னால் ஆடைகளை களையக்கூடிய இடம், மேலும் குளித்துவிட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அந்த ஆடைகளை அணியும் இடம், இப்படியான இடங்களிலே தொழுவதும் மக்ரூ. வகாரியத்து தரீக், பாதை ஓரங்களில் தொழுவது மக்ரூ. அதற்கு காரணம், மனிதர்கள் நடமாடும் பொழுது உள்ளத்தினுடைய அச்சம் எடுபட்டு போய்விடும், உள்ளத்தினுடைய சிந்தனைகள் வேறு திசையிலே போக ஆரம்பித்துவிடும். வஃபி மஸ்பலத்தின், மேலும் குப்பைகள் போடக்கூடிய இடத்தின் பக்கத்திலே தொழுவதும் மக்ரூ. வஃபில் கனீசத்தி, கிறிஸ்தவ கோயில்களிலே தொழுவது மக்ரூ. வல் பீஅத்தி, யூதர்களின் வணக்கஸ்தலங்களிலே தொழுவதும் மக்ரூ. வஃபி முக்சின், மேலும் சூது விளையாடக்கூடிய இடங்களிலே தொழுவதும் மக்ரூ. வஹுவ மக்கானுல் உல்மி பி அஹ்தி அம்வாலின் நாசி பில் பாத்தில், அநியாயமான முறையிலே மக்களுடைய பொருள்களை எடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறதின் காரணமாக மக்ரூ ஆக்கப்பட்டிருக்கிறது. வஅலா லஹரில் காபதி, காபாவுக்கு மேற்புறத்தில் அதனுடைய முகடிலே தொழுவதும் மக்ரூ. கபர் அறைகளை முன்னோக்கி தொழுவதும் மக்ரூ. ஏனெனில் சஹீ முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, லா தஜ்லிசு அலல் குபூரி வலா துசல்லு இலைஹா, நீங்கள் கபர் அறைகளின் மீது அமரவும் வேண்டாம், அதனை முன்னோக்கி தொழவும் வேண்டாம். மேலும் தொழுவது வெறுக்கப்பட்ட மக்ரூவாக்கப்பட்ட ஓரிடம்தான் ஃபி மஆத்தினில் இப்லி, ஒட்டக தொழுவங்கள். ஏனெனில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், திர்மிதியிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, சல்லு ஃபி மராபிலில் கனமி வலா துசல்லு ஃபி ஆத்தானில் இப்லி, நீங்கள் ஆட்டுப்பட்டியிலே தொழுங்கள், ஒட்டக தொழுவங்களிலே தொழ வேண்டாம். ஒட்டகம் ஒரு சாதுவான மிருகமாக இருந்தாலும் கூட சில நேரம் அது குழம்பிவிட்டால் மனிதனுடைய மண்டையோட்டையை கலட்டி எடுத்துவிடும். இப்படியான காரணங்களினால உள்ளச்சத்துக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படக்கூடாது, அது ஏதும் தீங்குகள் செய்துவிடுமோ என்ற எண்ணமும் வரக்கூடாது. எனவே அந்த ஒட்டக தொழுவங்களிலே தொழுவதும் மக்ரூ மட்டுமல்லாமல், ஒட்டக தொழுவம் என்கிறது ஒட்டகம் நீர் அருந்துவதற்கு சமீபமான இடங்களிலே தான் அமைக்கப்பட்டிருக்கும். லா துக்ரஹு ஸலாத்து ஃபி முராஹில் கனமி, ஆடுகள் இரவிலே ஒதுங்கக்கூடிய இடத்துக்குத்தான் முராஹுல் கனம் என்று கூறப்படும். அப்படியான ஆடுகள் இரவிலே ஒதுங்கக்கூடிய இடத்திலே தொழுவது பிரச்சனை கிடையாது. காரணம், அது நீருடன் சம்பந்தப்பட்டதாக அமைக்கப்படுவது கிடையாது. தண்ணீருடன் சம்பந்தப்படும் பொழுது அங்கே ஈரழிப்புகள் ஏற்பட்டுவிடும். இதன் காரணமாக அதனுடைய சில அசிங்கங்கள் உண்டாகிவிடலாம். மேலும் ஒரு ஆடையை ஒருவர் மற்றொரு இருந்து வம்பாக பறித்தார், அப்படியான ஆடையை அணிந்து கொண்டு தொழுவது ஹராம். என்றாலும் எந்தவிதமான கூலியும் கிடைக்காத நிலைமையில் தொழுகை நிறைவேறிவிடும், சிஹத் ஆகும். அவ்வாறே தான் வம்பாக பறிக்கப்பட்ட ஒரு பூமியிலே ஒருவர் தொழுகின்றார், இதன் காரணமாகவும் கூலி கிடைக்க மாட்டாது, என்றாலும் தொழுகை சிஹத் ஆகும். ஆனால் இவைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சிலர்கள் வாழ்க்கை பூராகவும் வம்பாக பறிக்கப்பட்ட மற்றவர்களுடைய பூமியிலே தான் நல்லமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை போன்ற விடயங்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக.